யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். இப்போ உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வது என்பது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் இல்லை. நம்ம நினைக்கலாம் என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. உங்களை பற்றி என்ன தெரியும்னா, உங்களை பற்றி நீங்கள் எந்தெந்த நேரத்தில் கோவப்படுவீங்க, எதை விரும்புவீங்க, எதை விரும்ப மாட்டீங்க, என்னென்ன உணவுகள் பிடிக்கும், என்னென்ன உணவுகள் பிடிக்காது, என்னென்ன உடைகள் பிடிக்கும், என்னென்ன அணிகள் பிடிக்கும், நகைகள் போடுவீங்க. இதை உங்களை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. உங்கள் மனதின் நிலைகளை பற்றி நான் சொல்கிறேன். கேட்டால் தெரியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் நம்மளுடைய குணதிசயங்கள், நம்மளுடைய தன்மைகள், அதை பற்றி தான் தெரியும். நம்ம எந்த நேரத்தில் எப்படி எல்லாம் சிந்திப்பீர்கள் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஆக மனதை பற்றி பேசுவதென்றால் ஒருவர் பற்றி நான் முழுமையாக நம்ம பேசணும் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் பேசலாம். ஒருவரோட மனதில் என்னென்ன பாதிப்புகள் அதெல்லாம் கரெக்டான நிலையில் நம்ம உணரும் பொழுது தான் உங்கள் மனதில் உங்களோட குணதிசயங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து வரக்கூடிய வாழ்க்கையில் நிகழக்கூடிய நடைபெறக்கூடிய காரியங்கள்லாம் ஏன் வருது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேலே உள்ள ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, தன்னைத்தான் அறிவது என்பது உயர்ந்த நிலை. ரெண்டு இருக்கு. ஒன்று நம் மனதை பற்றி அறிந்து கொள்வது. நம் மனதில் ஏற்கனவே என்னென்ன பதிவுகள் ஆகிருக்கு, அந்த பதிவுகளோட விளைவுகள் எந்தெந்த காலகட்டத்தில் நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கே தெரியாது எந்தெந்த நேரத்தில் ஏன் இது நடக்குது, எனக்கே தெரியல, இது நடந்துச்சு, இந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை வந்துச்சு, இப்படின்னு அது ஏன் வருதுன்றதே தெரியல உங்களுக்கு. சிலது தெரியும், சிலது தெரியாது. அப்போ தெரியாமல் நடக்கிறது எங்கேருந்து வருதுன்னா ஆழ் மனதின் விளைவுகள். இது இரண்டாம் நிலை என்று சொல்லலாம். ஒன்றாம் நிலை தன்னைத்தான் அறிவது என்பது இறைநிலை. நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வ சக்தி, ஆத்மத்தை பற்றி தெரிந்து கொள்வது. நம்ம ஆத்மானா என்னது, நம்ம ஆத்ம சக்தி, இப்போ யோக சக்தின்றாங்க. இந்த யோக சக்தியோட விளைவு என்ன, நமக்கும் இறைவனுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, இறைவனை எப்படி அறிந்து கொள்வது, அது தன்னைத்தான் அறிவது. அதுதான் உயர்ந்த நிலை, யோக நிலை என்று சொல்கின்றோம். அதுவும் தன்னைத்தான் அறிவது. தன்னைத்தான் அறிவது ரெண்டு நிலை இருக்குது. ஆக மிக உயர்ந்த நிலை இறைவனை அறிந்து கொள்வது. அது மிகப்பெரிய உயர்ந்த நிலை. அது சாதாரணமான நிலை இல்லை. தன்னைத்தான் அறிவது அறிந்து கொள்ளலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் தெரிந்து கொள்வதை விட இருப்பது உங்கள் நினைவில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பதிவுகளை வெளியேற்றுவது தான் நமக்கு சிறப்பு ஒழிய தேவையில்லாதெல்லாம் முதலிருந்து நம்ம அது என்ன ஏதுன்றது ஆராய்ச்சி அவசியமே இல்லை. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.